Hello everyone, welcome to Blackboard. நம்ம சேனல்ல புதுசா ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிக்க போறோம். அதுதாங்க cookiteasy பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்ல எல்லா ரெசிபிஸுமே ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. காலையிலேயே பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் சேர்த்து பண்றவங்களா நீங்க? அப்ப கரெக்டான இடத்துக்கு தாங்க வந்திருக்கீங்க. நம்ம டெய்லி குக்கிங்கை எவ்வளோ சிம்பிளாக ஆக்கலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். நிறைய லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும். ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தாங்க இந்த ரெண்டுமே செஞ்சு முடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு அடுப்பில் குக்கரில் ரைஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் நம்ம உருளைக்கிழங்க அவிய போட்டுடலாம். உருளைக்கிழங்க நீங்கள் கழுவி வெட்டி அவிய போடுறது கூட நீங்கள் ரைஸ் வச்சதுக்கு அப்புறமாவே பண்ணலாம். எல்லாமே சேர்த்து ப்ரிப்பரேஷன் டைம் எல்லாமே சேர்த்து கூட இது ரொம்ப கம்மியான டைம் தான் வரும். இந்த ரெசிபியை நான் என்னைக்கு பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற அன்னைக்கு, ஐயோ இன்னைக்கு சமைக்கணுமே அப்படின்னு நான் நினைக்கிற அன்னைக்கு தான் இந்த ரெசிபியை பண்ணுவேன். ரொம்ப சமைக்கவே பிடிக்காத அன்னைக்குலாம் டக்குன்னு லெமன் ரைஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ எப்போதுமே ஃப்ரிட்ஜில் எனக்கு லெமன் இருக்கும். உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுனால நமக்கு ஃப்ரை பண்ணும்போது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். என்னோட லெமன் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லெமன் ரைஸ்னோடனே உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு என்ன ஞாபகம் வருதுங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கேயாவது பிக்னிக் போனால் இந்த மாதிரி லெமன் ரைஸ் புளியோதரை அந்த மாதிரி செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் எங்கேயாவது வச்சு சாப்பிடுவோம். லெமன் ரைஸ் கூட வேர்க்கடலை துவையல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ரைஸ் கூட. அதுவும் செம காம்பினேஷன் தான். நீங்களும் இதே மாதிரி பிக்னிக்லாம் போயிருப்பீங்க. ஸோ உங்களோட அனுபவங்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ரைஸ் இதில் போட்டு நம்ம கிண்டி எடுத்தாச்சுன்னா லெமன் ரைஸ் ரெடி. ரைஸை குக்கரில் வைக்கும்போதே அதில் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டுருங்க. எண்ணெய் போட்டுருங்கன்னா அந்த ரைஸ் வந்து நல்லா உதிரியாக நமக்கு வரும். அவ்வளோதாங்க, லெமன் ரைஸ் ரெடி. அப்படியே பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிடலாம். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நான் கடுகு மட்டும்தாங்க போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். கடுகும் மஞ்சள் பொடியும் பெப்பர் பொடியும் சில்லி பவுடரும் தான் போட்டிருக்கிறேன், வேற எதுவுமே போடல. பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிண்டி விட்டுட்டே இருக்காதீங்க, அப்புறம் அந்த பொட்டேட்டோ வந்து பிரேக் ஆகிடும். லைட்டாக எல்லா இடத்துலையும் வந்து சில்லி பவுடர் படுற மாதிரி நம்ம லைட்டாக ஒரு தடவை கிண்டி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டு திரும்பியும் அதை வந்து நல்லா ஒரு லைட்டாக ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, பார்க்கவே பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா இருக்கு. இப்போவே சாப்பிடலாம் போல இருக்காங்க. லெமன் ரைஸ் கூட பொட்டேட்டோ ஃப்ரையும் ஒரு துவையலும் ஒரு ஹாட் பாயில் எக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா அது ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணுவேன்.
எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபியோட சீக்கிரம் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் எங்கள் பிளாக் ஹோல் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். பாய் பாய். இது பிளாக் ஹோலின் குக் இட் ஈஸி.